ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா பேர் டிஎம்கே இருப்பாங்க இல்லையா, அவங்களும் வந்து என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் வந்து டிஎம்கே இருக்கிறீங்க, டிஎம்கேக்கு ஏன் ஆதரவு ஏன் இல்லை அப்படின்னு பர்சனலாக வந்து கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நான் அவங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா, கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அவங்க கேட்குறாங்க, பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இத்தனை ஒரு 5 வருஷமாக ஆக போகுது, முடிய போகுது. ஸோ 5 வருஷத்தில் நம்ம என்னென்னலாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம், இன்னும் நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க தப்பு இல்லை. அவங்களுக்கு பதில் இது ஃபுல்லாக கேளுங்க, ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஎம்கே 2021 ஆட்சி வந்தாங்க. வரும்போது என்னோடய ஓட்டு அவங்களுக்கு தான். ஸோ டிஎம்கே தான் வந்து வந்தது, அவங்க ஓட்டு நான் போட்டேன், பிரச்சனை கிடையாது. அது இப்போ வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, 2016 அம்மாவுக்கு போட்டேன், 2021 டிஎம்கேக்கு போட்டேன், 24 சீமானுக்கு போட்டேன், அண்ணன் சீமானுக்கு போட்டேன். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போது அவங்களோட கேட்ட கேள்விக்கு என்னோட பதில் பர்சனலாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் சொல்கிறேன், 2019 2017 வந்து பிசி எஸ்ஐஆர் இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், வேக்கன்சி ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, வேலைவாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு, எல்லாம் ப்ராப்பராக போயிட்டு இருந்துச்சு, பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு, கேஸ் இல்லாமல் ஒழுங்காக எந்த கோலம்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் 2022 23 24 ஒரு வேலைவாய்ப்பு துறையில் ரொம்ப 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 அதிகமான பிரச்சனை. 22 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியான வேகன்சி. 23 பார்த்தீங்க அப்படின்னா கேஸு. 23 ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் எஸ்ஐக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் இப்போ தான் போட்டிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு, 2 இயர்ஸ் சேலரி என்னாச்சு, அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. சரிங்களா? இப்போ தான் போட்டிருக்காங்க. 23 முடிச்சு 25 26 ட்ரைனிங் போட்டாங்க அப்படின்னா அவங்க எங்கே என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள்? சரி, ஏதாவது போட்டால் போதும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் காவல்துறையினர் வந்து பண்ண வாய்ப்பே இல்லை, அதுக்கான அதிகாரமும் இல்லை அவங்களுக்கு. சரிங்களா? அது ஒரு பிரச்சனை. ஸோ நான் கேட்பேன் இல்லையா கேள்வி, நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் இல்லையா? அப்படின்னும் போது ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் இருந்து வெளியே போயிட்டு படித்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பார்ட்-டைமாக வேலை பார்த்து அவன் எக்ஸாம் எழுதி சரி வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கை உட்காந்துட்டு இருப்பான். அவனை வந்து நீங்கள் வந்து வெளியே தள்ளிட்டு திரும்ப புதுசாக வந்து ஃபிசிக்கல் வச்சு இன்டர்வியூ வச்சு அவனை ஒன்றத்துக்கு போனீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? 41 பேர் வெளியே போயிருக்காங்க. 2023 முடிஞ்ச எஸ்ஐ கேஸில் எக்ஸாமில் 41 பேர் வெளியே போயிட்டு புதுசாக 40 வேலை வளர்ந்துடும். ஸோ 41 பேர் வேலை கிடச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வெளியே வந்து எவ்வளோ சொல்லுங்கள், பாதிப்பு எவ்வளோ வலிக்கும் நினச்சி பாருங்கள். அது ஓவரால் வந்தவனே பயங்கரமாக பாதிப்படைவான். அதுவும் நீங்கள் உனக்கு வேலை கிடச்சி எஸ்ஐன்னு சொல்லிட்டு அவன் வெளியே வந்தான் அப்படின்னா யாருக்கு எவ்வளோ மன உடைச்சல், எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனை நினச்சி பாருங்களேன். ஸோ அதான் சொல்கிறேன், இதுக்கப்புறமும் வந்து ப்ராப்பராக போகணும், வேலை வாய்ப்பு எதுவுமே வந்து ப்ராப்பராக போகணும், ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா மாற்றம் வேண்டும், முன்னேற்றம் அடையும் தமிழ்நாடு. தளபதி வந்ததுக்கப்புறம் எல்லாமே ப்ராப்பராக நடக்குன்றது நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புங்க, தமிழக மக்கள் எல்லாம் நம்பணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, என்னோடய பர்சனல் லைஃப் நான் சொல்லிட்டேன். இன்னொன்று எங்கள் ஏரியா, நான் வந்து நேவல் தொகுதி இருக்கேன், சபாநாயகர் தான் வந்து எங்களோட எம்எல்ஏ 3 முறையாக இருக்கார். அம்மா ஆட்சியிலே இருந்திருக்காரு, அடுத்ததாக வந்து ரெட்டலை ஆப்போசிட்டாகவும் ஜெயிச்சு வந்திருக்காரு, அடுத்தது பாமக ஜெகன் அவர்களை எதிர்த்து போட்டிக்கிட்டு ஜெயிச்சு 3ஆவது முறையாக எம்எல்ஏ இருக்கார். இப்போ வரைக்கும் ரோடு போடல தெருவில், இவங்களால ப்ராப்பர் ரோடு இல்லை, வர முடியல. அந்த வண்டி டயர் என்ன ஆகுது சரிங்களா, அந்த வண்டி டயர் என்ன ஆகுது, அந்த வண்டிக்கு பாதிப்படையும், அந்த வண்டிக்கு செலவு பண்ணணும். ஸோ இதிலே செலவு போயிடும். நீங்கள் போகிற வழி போகிற பாதை ஒழுங்காக இருந்தாலே எந்த பாதிப்பும் இருக்காது. உண்மை தானே? அது ரோடோ வாழ்க்கையில் பயணம் பண்ணுற நீங்களோ ஓகேவா, பிரச்சனை கிடையாது. இதுதான் என்னோட ஏரியாவும் பாதிக்கப்பட்டிருக்கு, நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். இதனால தான் வந்து தளபதி சூஸ் பண்ணேன். நான் அவரோட ஃபேனு, என்னை பிடிக்கும், அவர் நடிப்பார் அப்படின்ட்டுலாம் போல. தளபதியோட பேச்சில் உண்மை இருக்குது, நியாயம் இருக்குது, நீதி இருக்குது, நேர்மை இருக்குது, எல்லாமே சொல்லிட்டே போகலாங்க, பிரச்சனை கிடையாது, சொல்லிட்டே போகலாம். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் எல்லாரும் சமம். நம்ம தளபதி சொல்லிட்டுருக்காரு, நம்பி ஓட்டு போடுங்க, தமிழகம் மாற்றம் அடையும். எங்கேயோ போயிட்டு தமிழகம் கண்டிப்பாக வந்து நீங்கள் தளபதியை நம்பி எலெக்ஷன் போகிறீங்க, விசிலில் பார்க்குறீங்க, சக்கு அமுக்குறீங்க, தளபதியை சிஎம் ஆகிறோம். இது என்னோட விருப்பம் மட்டும் இல்லை, தமிழக மொத்த மக்கள் விருப்பமும் தளபதி சிஎம் ஆக்கி பார்க்கணுன்னு தான் ஆசை. விஜயகாந்த் அவர்களை இழந்துட்டீங்க, நம்ம தளபதியை இழக்க
வாய்ப்பே கிடையாது, இழக்கவும் மாட்டோம். நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஏன் வந்து நான் டிஎம்கேக்கு ஏன் ஆதரவாக பேசலை அப்படின்றத சொல்லிட்டேன். பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்கேன், எங்கள் ஏரியாவும் பாதிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதனால தான் வந்து நான் இதுக்கப்புறம் மாற்றம் வேணும்னு சொல்லி பண்ணுறேன். தளபதி வந்ததுக்கப்புறம் மாற்றம் அடையலை அப்படின்னா கண்டிப்பாக நான் ஆப்போசிட்டாக பேசுவேன். தப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பொதுவாக நியாயமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். எந்த பொய்கள், எந்த மறைச்சு பேசுறது இது எனக்கு பிடிக்காது. நீங்கள் உண்மையை பேசி நான் பழகிட்டேன். உண்மையை மட்டும்தான் பேசுவேன். மற்றபடி அவங்கள தாழ்த்தி அவங்க மேலே பொய்யான ஒரு தகவலை போட்டு நான் மேலே வரணும், பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்து மேலே வரணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். எது உண்மையோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இது தளபதி பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் வளரணும் அப்படின்னா உண்மையை பேசுங்க, நேர்மையாக இருங்க, மற்றவங்க துரோகம் பண்ணாதீங்க, மற்றவங்க ஏமாத்தாதீங்க. அப்படின்னா உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும். நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றி, மற்றவங்களை துன்புறுத்தி, மற்றவங்களை கஷ்டப்படுத்தி மேலே நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நினைக்காது. அது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை, உங்கள் ஜென்ரேஷனை பாதிக்கும். அதனால் தளபதி அவர்களை சொல்கிறத முழுசாக காதில் வாங்கிக்கிட்டு முழுசாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமும் வாங்க. கண்ணை மூடி வர சொல்லலை, கண்ணை மூடிட்டு எந்த போகாதீங்க, யார்கிட்டையுமே சொல்கிறேன். கண்ணை மூடிக்கிட்டு யாரும் நம்பாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு என்ன சொல்ல வராங்க, என்ன தெரியப்படுத்துகிறாங்க, என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத காதெல்லாம் உள்வாங்கிட்டு சிந்திச்சுட்டு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்கள் உங்கள் ஓட்டு யாருன்னு சொல்லிட்டு. சரிங்களா? கண்ணை மூடிட்டு டிவிக்கு போடு, கண்ணை மூடி டிவிக்கு போடு, கண்ணை மூடிட்டு ஏடிவிக்கு போடு அப்படின்னு சொல்லல, கண்ணை மூடிட்டு சினிமா அனுப்பணும்னு சொல்ல வரல. யோசித்து தெளிவாக முடிவு பண்ணுங்கள். உங்கள் உரிமை, உங்கள் ஓட்டு, நீங்கள் தான் தமிழ் ஆள போகிறீங்க. மக்களாட்சி வரப்போகுது. சொல்லிட்டேன். ஓகே, நிறைய பேசிட்டு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுறீங்க, மறக்காமல் உங்கள் விருப்பம் கமெண்ட்டில் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ. செகண்ட், பாய்.